பிரசங்கியின் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவர் எப்படிப்பட்ட வேலையை நமக்கு செய்கிறார், அவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 3 வரை. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஆமேன். இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 2 முக்கியமான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, தேவன் இல்லாமல், தேவனுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் தன் வாழ்க்கையில் பூமிக்கு கீழே ஒரு மனுஷன் செய்வது எல்லாமே மாயையாக இருக்கும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற எல்லாமே மாயையாய் இருக்கும். அதே சமயம் பூமிக்கு கீழே இருக்கிற காரியங்களை அவன் யோசிக்காமல், பூமிக்கு கீழே இருக்கிற செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தரை முன்வைப்பானானால், கர்த்தரை நினைத்து ஓடுவானானால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எதுவும் மாயையாக போகாது. ஆமேன். ஸோ இதுதான் இந்த பிரசங்கியின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 காரியம். ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல் பூமிக்கு கீழே நம்ம என்ன செஞ்சாலும் அவை எல்லாம் என்ன அப்படின்னா மாயையாக இருக்கும். ஆமேன். அதே சமயம் நீங்கள் பூமியின் கீழே, இந்த பூமியில் நீங்கள் செய்ய விரும்புகிற எல்லா காரியங்களிலும் தேவனை முன்வைத்து, தேவனை நினைத்து, அவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யும்போது அவை எதுவுமே மாயையாக போகாது. ஆமேன். அதுதான் இந்த பிரசங்கியின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். அல்லேலூயா. ஸோ இதில் இருந்து தான் இன்றைக்கி சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சில காரியங்களை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனத்தில் தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். அப்போ யாருன்னா, இதை எழுதுறது யாருன்னா சாலமோன் எழுதுறான். ஆமேன். சாலமோனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தேவன் சாலமோனுக்கு அதிக ஞானத்தை கொடுத்திருந்தார் இல்லையா? அதிக ஞானத்தை கொடுத்திருந்தான். அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு தேவ சமூகத்திலேயே இருக்கிற மனுஷனாக இருந்தான். தாவீது சாலமோனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருந்தார். நீ உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்யணும்? தங்கணும். அவர் தான் உன் அடைக்கலம், அவர் தான் உன் கோட்டை, அவர் தான் உனக்கு எல்லாம். நீ அவருடைய சிறகு நிழலுக்குள் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை தாவீது சாலமோனுக்கு சொல்லியிருந்தார். இப்போ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சாலமோனும் கர்த்தருக்குள்ள வளர்ந்தான், தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருந்தான். தேவன் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும், கேட்காத சம்பத்தையும், கேட்ட ஞானத்தையும் அளவில்லாமல் அவனுக்கு கொடுத்தார். ஆமேன். இப்போ ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் கொஞ்ச நாள் நல்லா தான் வாழ்கிறான், நல்லா தான் அவனுடைய ஞானம் போய் கொண்டிருக்குது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான். ஆனால் நாட்கள் ஆக 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 அவன் தேவனை விட்டு விலகி, தேவனை மறந்து, தேவனுக்கு மேலக்க பயமெல்லாம் போய் அவன் பூமியில் அவன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். ஆமேன். இஷ்டத்துக்கு காரியங்களை செயல்பட ஆரம்பித்தான். விக்கிரங்களை ஆராதிக்க ஆரம்பித்தான், அந்நிய பெண்களை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தான், தேவனை மறந்து போனான், தேவனை நேசிக்கிறது இல்லை, தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். ஸோ எல்லாமே அவன் வாழ்க்கையில் ஆப்போசிட்டாக மாறி போனது. இப்போ என்ன நடந்துச்சு? பூமியின் கீழே அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாயையாக மாறி போனது. ஆமேன்.
அதனால தான் சாலமோன் பாடுறான், நீ தேவன் இல்லாம நீ எதை செஞ்சாலும் அது என்னதுப்பா? மாயை. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன், நான் பணம் சம்பாதிச்சேன், ஞானத்தை சம்பாதிச்சேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன், இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆளு, நான் அரண்மனையை கட்டினவாளு, நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன். ஆனா நான் தேவனை நேசிக்காததுனால, தேவனை விட்டு விலகினதுனால என் வாழ்க்கையில நான் எது செஞ்சாலும் அவை அத்தனையும் மாயையாக மாறி போனது. அதனால தான் நான் எழுதுறேன், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் மாயை. எப்பன்னா நீ கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, நீ தேவனை விட்டு பிரிஞ்சியன்னா, நீ தேவனுக்கு பயப்படாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது உன் வாழ்க்கையில் எப்படி தான் இருக்கும்? மாயையாகத்தான் இருக்குன்னு சொல்லி சாலமோன் எழுதுகிறான். தன் வாழ்க்கையில் அவன் பட்ட அனுபவத்தை கடைசி நாட்களில் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் உட்காந்து நிறைய என்ன செய்கிறாரு? எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதுனதில் தான் சங்கீதம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமேன். அப்போ பிரசங்கி புஸ்தகத்தை அதே மாதிரி தான் எழுதுறாரு. எல்லாம் மாயை. உன்னை தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா, தேவனை நீ நேசிக்கலைன்னா, தேவனுடைய வார்த்தையை நீ தியானிக்கலைன்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் எப்படி தான் இருக்கும்? மாயையாகத்தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாயையாக இருக்குது? மாயை என்பது என்ன? அதோட டெஃபினிஷன் என்னன்னா, ஆவியாக மாறுதல். அதாவது நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற தண்ணி, நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இந்த சூரியனுடைய இதில் என்னவா மாறும்? ஆவியாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். இல்லை, நீங்கள் இந்த சில ஏரி பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த காலையில் அந்த பனியினுடைய இது ஆவியாக சூரிய ஒளி படம் என்ன செய்யும்னா, ஆவியாக மேலே என்ன செய்யும்? எலும்பும் பனி போல் மறைஞ்சிரும். அது ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஒரு வெயில் வர ஆரம்பிச்சதுன்னா அதால் நிலைச்சிருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிடும்? ஆவியாக மாறி போயிடும். இன்னைக்கு அதே மாதிரி தான் மனிதனுடைய பிரயாசங்கள் ஆவியாக மாறுது, அவனுடைய உழைப்பு ஆவியா மாறுது, அவன் கஷ்டப்பட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆவி என்ன செஞ்சிட்டு இருக்குது? மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆமேன். ஸோ மாயை என்பது ஆவியாக மாறுதல் என்று அர்த்தம். இந்த 3 வசனத்தில் உள்ள சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல தாவீதின் குமாரனும், பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும், தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கி வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை. இல்லை, இங்கே மாயை என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 37 முறை வருது. எத்தனை முறை வருது? 37 டைம்ஸ். 37 முறை மாயை மாயைன்னு சொல்லி சாலமோன் பிரசங்கி எழுதுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு கீழே அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் சூரியனுக்கு கீழேங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 30 முறை பயன்படுத்துகிறார். ஒரு புஸ்தகத்தில் சூரியனுக்கு கீழேங்கிற வார்த்தை 30 முறை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ இந்த பூமியில் உனக்கு கொடுத்த வாழ்நாட்களில் நீ சுகமாக இருக்கணும்னா, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா, இந்த பூமிக்கு கீழே நீ வாழ்கிற, சூரியனுக்கு கீழே நீ வாழ்கிற எல்லா நாட்களிலும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? தேவனை தேடணும். ஆமேன். அந்த உலகத்தில் பூமியில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் எழுதுகிறார். சூரியனுக்கு கீழே நீ என்ன பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் இல்லைன்னா அது என்னவா? மாயை. ஆமேன். ஸோ சூரியனுக்கு கீழேங்கிற வார்த்தை 30 முறை வருது. அப்புறம் பிரயாசம், மனிதன் படுகிற பிரயாசங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை 36 முறை வருது. 36 டைம்ஸ், 36 முறை வருது. அதுக்கப்புறம் கடைசியாக மனிதர் என்கிற வார்த்தை 47 முறை வருது. ஆமேன். மனிதன் என்கிற வார்த்தை 47 முறை வருது. மறுபடியும் சொல்கிறேன், மாயை என்கிற வார்த்தை 37 முறை, சூரியனுக்கு கீழே என்கிற வார்த்தை 30 முறை, பிரயாசம் என்கிற வார்த்தை 36 முறை,
மனிதன் என்கிற வார்த்தை 47 முறை. ஆமென். ஸோ இப்படி அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரே புஸ்தகம் என்னன்னா பிரசங்கி தான். ஆமென். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ சூரியனுக்கு கீழே நீ செய்கிறது எல்லாம், அப்போ அதாவது உன் வாழ்நாட்களில் இந்த பூமியில் வாழும்போது நீ செய்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? மாயையாக இருக்குது. ஸோ அதனால் கர்த்தரை விட்டு என்ன செய்யாத, விலகாதன்னு சொல்லி அவர் சாலமோன் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, இதுக்கும் ஆவியானவருக்கும் என்ன சம்பந்தம்? என் வாழ்க்கையில் சில காரியங்கள் ஆவியாக மாறி போவதற்கு, மறைந்து போவதற்கு, நான் படுகிற பிரயாசங்கள், நான் உழைக்கிற உழைப்பு, என்னுடைய நன்மைகள், என்னுடைய சந்தோஷங்கள், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, இவை எல்லாமே மாயையாக போவதற்கு, ஆவியாக போவதற்கு ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமென். இதை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரியா? சரி, ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம், புலம்பல்ன்ற பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. அடுத்தது எழுதுறாரு, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கவனிங்க, அழகா சொல்றாரு, உன் வாழ்க்கையில் எது குறையக்கூடாது அப்படின்னா உன் தலைக்கு வைக்கிற எண்ணெய், உன் தலையில் வைக்கிற எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக. ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, உன் தலைக்கு வைக்கிற எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. ஆமென். அப்படின்னா என்ன பிரதர்? எண்ணெய் என்பது அபிஷேகத்தை அடையாளப்படுத்தும், பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். ஆவியானவர் உன் தலைமையில அவர் இருக்கிறார். உன்னை அவர் ஆளுகை செய்கிறவராய் ஒரு பறவையை போல தன் செட்டைகளை விரித்து உன் மேல அவர் தங்கி இருக்கிறார். அவர் எண்ணெய்க்கு அடையாளமாக இருக்கிறார், அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் வந்த பொழுது உன் தலைமையில அவருடைய எண்ணெயை ஊற்றி அவர் உன்னை அபிஷேகம் செய்தார். அவருடைய பிரசன்னத்தினால உன்னை நிரப்பினார். ஆமென். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எது குறையக்கூடாதுன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் குறையக்கூடாது. அப்ப பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் குறைய குறைய, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரயாசங்கள் எல்லாமே ஆவியாக மறைஞ்சிரும். இங்க தேவ பிரசன்னம் மறைஞ்சிச்சுன்னா இங்க உங்க பிரயாசங்கள் மறையும். அபிஷேகம் உங்க வாழ்க்கையில மறையுதுன்னா உங்க சமாதானமும் சந்தோஷமும் மறைய ஆரம்பிக்கும். அவை எல்லாமே ஆவியா மாற ஆரம்பிக்கும். நீங்க பட்ட பிரயாசங்கள் ஆவியா மாற ஆரம்பிக்கும். அப்ப நீங்களும் நானும் நம்ம தலைக்கு என்ன வைக்கணும்? எண்ணெய் வைக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவின் பிரசன்னத்தில் நிரம்பணும். ஆமென். அன்றைய நாட்களெல்லாம் தலைக்கு எண்ணெய் வைக்கணுங்கிறத டெய்லியும் வைப்பாங்க. டெய்லியும் காலையில் என்ன செய்யணும்? நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தான் வெளியே போவாங்க. இன்றைக்கி தலைக்கெல்லாம் எண்ணெய் வைக்கிறது கிடையாது, எண்ணெயே வைக்கிறது இல்லை. அன்றைய நாட்கள்லாம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது என்பது அவ்வளவு இதாக பார்ப்பாங்க. ஏன்னா உடம்புடைய சூட்டை தணிக்கிறது என்னதான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தலையில் இருக்கிற எண்ணெய் இல்லைன்னா உடம்பு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லை? ஏன் ரொம்ப ஹீட் ஆகிடுது? நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் என்ன ஆகிடும்? நம்ம உடம்புனுடைய அந்த ஹீட்டில் வெளியே போயிடும். தண்ணி வெளியே ஆவியாகி வெளியே போக போக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பு எப்படி என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிக்கும். ஆமென். இதே ப்ராசஸ் தான். உங்கள் வாழ்க்கையில் தலையில் எண்ணெய் இல்லைன்னா உங்கள் பலன் எல்லாம் ஆவியாக போகிறது போல், உங்கள் தலையில் எண்ணெய் இல்லைன்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்கள் சத்தெல்லாம், உங்கள் தண்ணி சத்தெல்லாம் ஆவியாக வெளியே போகிறது போல், உங்கள் வாழ்க்கையில் குறைகிறது போல் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பலன்கள் எல்லாம் என்ன ஆகிடும்? குறையும்.
மறைஞ்சு போகும். இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு காரியம், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் ஒன்று நிரப்ப விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் உன் தலைக்கு எண்ணெய் வை, எண்ணெய் வை. ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ பிரசன்னத்தினால நிரம்பு. ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனுடைய மகிமையில் நிரம்பு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பு. நேற்றைக்கு நான் பரிசுத்தாவின் நிரம்பினேன், நேற்றைக்கு நான் பிரசன்னத்தை அனுபவித்தேன், நேற்றைக்கு அபிஷேகத்தை பெற்றேன், இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓடிராத. ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற, தேவ மகிமையை அனுபவிக்கிற, அபிஷேகத்தினால நிரம்புகிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆமென். அது குறைஞ்சிச்சுன்னா நம்முடைய பலன் குறையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆவியா போகணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க சுகம் ஆவியா போயிட்டு இருக்குது, அவங்க பலன் ஆவியா போயிட்டு இருக்குது, அவங்க சம்பாதிக்கிற பணங்கள் ஆவியா போயிட்டு இருக்குது, கரைஞ்சி போயிருது, வாங்கின கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருது. அவங்களால யூகிக்கவே முடியல என்ன நடக்குது என் குடும்பத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, என் கணவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது. இது ரட்சிக்கப்படாத மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கல. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போற தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இது நடக்குது. ஆமென். பிள்ளைங்க வாழ்க்கையில், தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்குது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க என்ன செய்யல. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தலையில் எண்ணெய் வைக்கிற அனுபவம், பரிசுத்த ஆவின் பிரசன்னத்தால் நிரம்புகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும். சரி, இப்போ சில காரியங்களை இன்னைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாராக. நல்லா கவனிங்க. உங்கள் தலையில் எண்ணெய் இல்லைன்னா அபிஷேகம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியினுடைய அந்த பிரசனம் நமக்குள்ள இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆளுகையை ஒப்பு கொடுக்கலைன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நம்ம வழிநடத்தப்படலைன்னா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அனுதினமும் நாம் இல்லைன்னா, நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், எப்படிப்பட்ட மாயைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆமென். சரி, முதல் காரியம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய காரியங்களும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாம்சத்துக்குரிய நிறைய இருக்கும். அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள், இன்னும் சொல்ல போனால் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் இருக்குல்ல, அது எல்லாம் மாயையாய் போகணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் மாயையாய் போகணும். இது மாயையாய் மாறிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும்? மாயையாய் மாறும். ஏன்னா ஆவிக்குரிய காரியத்தின் படி தான் நம்முடைய ஆசீர்வாதமே இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லைன்னா ஆவிக்குரிய காரியம் மாயையாக மாறுது. ஆவிக்குரிய காரியம் மாயையாய் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரயாசங்கள் எப்படி மாறிடுது? மாயையாய் மாறுது. ஆமென். ஸோ நம்முடைய பிரயாசங்கள், பணம், செழிப்பு, சுகம், நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறீங்களோ அவை எல்லாமே என்னது தான்? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இல்லை, அவை எல்லாம் மாயை. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிற ஆவிக்குரிய மாயை என்ன? என் வாழ்க்கையில் மாயையாய் மாறி போகிற ஆவிக்குரிய காரியங்கள் என்ன? அதை இன்னைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆவியானவருடைய அனுபவம் இல்லைன்னா ஆவிக்குரிய அனுபவங்கள் மாயையாக மாறுகிறது. சரியா? சில வசனங்களும் காமிக்கிறேன். 1 பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷம் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப தேவன் ஒருவனுடைய கிரியைகளை அங்கீகரிச்சா மட்டும்தான் அவனால அவன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து அவன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடிக்க முடியும். அப்ப தேவன் அவனுடைய கிரியைகளை அங்கீகரிக்க வேண்டும். இந்த பிரசங்கி எழுதுறாரு, அவன் வாழ்நாளில் அவன் படுகிற சந்தோஷம் எல்லாம் மாயையா இருக்கு, அவன் வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் மாயையா இருக்கு. அப்ப என்ன காரணம்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகளை அங்கீகரிக்காத அனுபவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில், ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த அபிஷேக தைலம் நம்ம தலையில் இல்லாத பட்சத்தில் தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகரிக்க முடியாது. தேவன் அங்கீகரிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் மாயையாய் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம தேவன் அங்கீகரிக்கிறார்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே யோசித்து பாருங்க, அது உண்மையிலேயே தேவன் அங்கீகரிக்கிறாரான்னு இல்லை. நம்ம சில நேரங்களில் தேவனுக்கு இது பிரியம், தேவன் இது விரும்புகிறாரு, தேவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை செய்கிறோம். ஆனால் நிறைய காரியங்களில் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் வழி நடத்தப்படும்படிக்கு, சரியான பாதையில் போகும்படிக்கு யாரு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஆவியானவரை தனியா பிரிச்சுட்டா நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாதவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். நாமளே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களா இருந்தா நம்முடைய கிரியைகளை மற்றவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? நான் சொல்ல எத்தனை விளங்குது? அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் பிதாவானவரால் அவனை அங்கீகரிக்க முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சாட்சி இடுகிறவர். இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் நீதிமான், இவன் உத்தமன் சொல்லி ஆவியானவர் தான் நமக்கு சாட்சிடுவார். அந்த ஆவியானவரே நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அந்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சு கிடக்கிறாரு. அந்த ஆவியானவரை ஒரு மூலையில வச்சிருக்கிறோம்னா தேவனால நம்மை அங்கீகரிக்க முடியாது. நம்முடைய கிரியைகளை அங்கீகரிக்க முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, உன் தலையில எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. பரிசுத்தாவின் ஆளுகை உன் வாழ்க்கையில் குறையாமல் இருக்கட்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் பிதாவே உன்னை என்ன பண்ணுறாரு? அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை அவர் அங்கீகரிக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாய் இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர் என்ன பண்ணுறாரு? அங்கீகரிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டாதான் நம்முடைய கிரியைகள் தேவனால் என்ன பண்ணப்படும்? அங்கீகரிக்கப்படும். இல்லை? அப்போ அதுக்கு யார் தேவை? ஆவியானவர் தேவை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தலையில் என்னது இல்லை? ஆவியானவர் இல்லை, எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமா? ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவர்களால் நிரம்புகிற அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிற அனுபவத்துக்குள் நம்ம இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம், 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆமென். பாவம் செய்கிறவனுக்கோ தன் பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும்படிக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு, அவனுடைய இன்பம் எல்லாம் மாயையாய் போகக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அவன் எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும். ஆமென். தேவனுடைய பார்வையில் நல்லவன். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஞானம், அறிவு, இன்பம் எல்லாம் ஆவியா போகுது பிரதர், காணல் நீரா போகுது பிரதர், மறைஞ்சி போகுது பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இல்லை. ஆமென். ஏன் நல்லவனாய் இல்லை? என் தலையில் என்னது இல்லை? எண்ணெய் இல்லை. என் தலையில் என்ன குறைய நான் தேவனுடைய பார்வையில் நல்லவன் என்கிற அந்த எண்ணத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா குறைய ஆரம்பிக்கிறேன். ஆவியானவரோடு நம்ம இல்லைன்னா, ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், அந்த அங்கீகாரம் நம்ம மேலே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளையா தெரிய மாட்டோம். ஆக்கினைக்கு உரியவர்களாய், தண்டனைக்கு உரியவனார் தான் அவருடைய பார்வைக்கு தெரியும். ஒருவன் மேல பரிசுத்த ஆவி இல்லைன்னா
ஆண்டவர் அவனை பார்க்கிற பார்வை என்னன்னா, இவன் பாவி. ஆமென். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா தான் பிதா நம்மளை எப்படி பார்ப்பார்னா, இவன் என்னுடைய புள்ள. ஹல்லேலூயா. அவன் இவனுடைய புள்ள. ஏன்னா நம்முடைய ஆவியில நம்முடைய ஆவியான இணைஞ்சிருக்கிறார். நம்முடைய ஆவியான இணைஞ்சிருக்கணும், நம்முடைய ஆவி சார்ந்து இருக்கணும். அப்படி சார்ந்து இல்லைன்னா எல்லாருடைய ஆவியுமே மரித்ததாய் கிடக்கும். ஒரு சத்தியத்தை தெளிவாக விளங்கிக்கோங்க. இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் அந்த மரிக்கும் பொழுது தன்னுடைய ஆவியை என்ன பண்ணார்? பிதா கிட்ட ஒப்பு கொடுத்தார். ஏன் அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார்னா, ஆதாமு கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நீ பாவம் செய்கிறனால நீ சாகவே சாவாய். அவன் எங்க செத்து போனான் அப்படின்னா, ஆவியில மரிச்சு போனான். இப்ப ஆவியில மரித்து போய் கிடக்கிறான். அவன் மூலமா அவன் சந்ததி வந்து 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 இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறது வரைக்கும் எல்லாருடைய ஆவியும் மரித்து போயிடுச்சு ஆதாம் மூலமாய். இப்ப மரித்து போன ஆவிய உயிரோட எழுப்பணும். ஒரு மனிதனுடைய ஆவி மரித்து போய் கிடக்கிறது வரைக்கும் அவனை நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யும். ஒரு மனிதன் மரித்து போய் கிடக்கிறது வரைக்கும் பாவம் அவனை ஆளுகை செய்யும். ஒரு மனிதனுடைய ஆவி மரித்து போய் இருக்கிறது வரைக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான், தண்டனைக்கு உரியவனா இருக்கிறான். ஏன்னா அவன் பாவம் செஞ்சிருக்கிறத அந்த மரித்து போன ஆவி காமிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் ஆதாம்னா என் ஆவி மரிச்சு போச்சுன்னா என் ஆவியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவன் பாவி, இவன் துரோகி, இவன் அக்கிரமக்காரன், தேவனை விட்டு பிரிஞ்சவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், இவன் துன்மார்க்கன்னு சொல்லி என் மரித்து போன ஆவி காமிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இயேசு வந்தாரு. ஐயோ, எல்லாரும் பார்த்தாலும் மனுஷனை பார்க்கும் போது என்ன தோணுது? இவன் பாவியா இருக்கான், இவன் அக்கிரமக்காரனா இருக்கான். ஏன்னா எல்லாருடைய ஆவியும் மரித்து போய் கிடக்குது. இப்ப மரித்து போன ஆவிகளை உயிர்ப்பிக்கும்படி இயேசு மரித்து தன்னுடைய ஆவியை கொடுத்தார். தன்னுடைய ஆவியை கொடுத்துட்டு அவருடைய ஆவியை மறுபடியும் மனிதர்களுக்காக அனுப்பினார். இப்ப மனிதர்களுக்காக வந்த ஆவி மனிதனோடு கலக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவனை சகல சத்தியத்திற்குள்ள நடத்தி அவனுடைய ஆவி என்ன பண்றாருன்னா உயிர்ப்பிக்கிறார். ஆவியானுடைய பெயரே என்ன? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நம்முடைய மாம்சத்தையும் உயிர்ப்பிக்கிறாரு, நம்முடைய ஆவியையும் உயிர்ப்பிக்கிறார். அப்ப நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தாச்சுன்னா பாவத்திலிருந்து வெளியே வந்துடுறோம். அப்ப இப்ப நம்ம ஆவியை பார்க்கும்போது எப்படி பார்க்க முடியாது? பாவியா பார்க்க முடியாது. இப்ப ஆவியானவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆவி எப்படிதான் இருக்கும்? பாவத்தில் மரித்துதான் இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆவியை ஒப்பு கொடுத்ததே அதற்காகத்தான். இந்த ஆவியானவர் நான் அவருடைய பாவத்தை எல்லாம் பிதாவுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்? மன்னிச்சிட்டேன். பிதாவுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருந்த எல்லா நடுச்சுவரெல்லாம் உடைச்சிட்டேன். ஆனா மனுஷனை பிள்ளையாய் நிறுத்துவது யாருடைய வேலைனா? ஆவியானுடைய வேலை. நல்லவனாய் நீதிமானாய் நிறுத்துகிற வேலை யாருடைய வேலைனா? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா, அதனால தான் நீங்கள் இயேசு ஞானஸ்நானம் பெற்று அவர் பரிசுத்த ஆவினால் அந்த புறா வடிவத்தில் வந்து நிற்கும் பொழுது அடுத்த செகண்ட் பிதா சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன். பரிசுத்தாவி வருவதற்கும் பிதா சொல்வதற்கும் என்ன அடையாளம்னா, இவர் மூலமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் எப்படி மாற்ற போறேன்? பிள்ளையா மாற்ற போறேன்னு ஆவியானவர் காமிச்சார். இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்மளை குறித்தும் சாட்சி கொடுக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய தலையில் என்ன குறைய குறைய அவன் தேவனுடைய பார்வையில் பாவியாக மாறுகிறான். இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். தேவனுடைய பார்வையில் பாவியாக மாறுகிறான். அப்போ நான் பாவியாக இருக்கக்கூடாது, நான் நல்லவனாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக தேவனுடைய பார்வையில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எதில் நிரம்பணும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் நிரம்பணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த காலையில் அதை நினைப்பட, நான் இல்லாமல் நீ நல்லவன்னு நிரூபிக்க முடியாது. நான் இல்லாமல் நீ நீதிமான்னு ஒன்று என்ன பண்ண முடியாது? நிரூபிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நல்லவனா தேவனுடைய பார்வைக்கு தெரியலனா, நீதிமான் என்று அவருடைய பார்வைக்கு நமக்கு தெரியலனா,
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? மாயையாக இருக்கும். எல்லாம் மாயையாக இருக்கும். நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதுல்ல, பரிசுத்தவானுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதுல்ல. ஏன்னா நம்ம பரிசுத்தவான் நம்ம அவர் பார்க்கணுமே, அவர் பார்க்கறதுக்கு நமக்கு ஆவியானவர் உள்ள இருக்கணுமே, இல்லை நம்ம தலைமையில இருக்கணுமே. எதுவுமே இல்லையே, அப்போ நம்ம தலைமையில இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லாம் சாபமாக இருக்கும், எல்லாம் வியாதியாக, எல்லாமே ஒரு விதமாக இருக்கும். இந்த காலவேளை ஆவியானவரை பிடித்து கொள்ளுங்க, ஆவியானவரோடு கூட நெருங்குங்க, ஆவியானவரோடு கூட பேசுங்க. ஆமென். ஆவியானவர் தான் இன்னைக்கு தேவனுடைய பார்வையில் நம்மளை எப்படி நிறுத்துகிறவர்? நல்லவர்களாக நிறுத்துகிறவர். ஆமென். நம்மளை செம்மையான பாதையில் நடத்தி, சகல சத்தியத்தில் நடத்தி, என் புள்ள சகல சத்தியத்தில் நடக்கிறான், அவன் முயற்சிக்கிறான், அவன் விழுந்தாலும் எந்திரிச்சிப்பான்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக வழக்காடுகிற, இல்லை நமக்கு தேற்றவாளன் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். சரி, இது ரெண்டாவது இல்லை. அப்போ முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணெய் குறையுமானால், பரிசுத்தாவினுடைய அனுபவம் குறையுமானால், தேவனுடைய பார்வையில் அவன் அங்கீகரிக்கப்படாதவனாக இருப்பான், அவன் கிரியைகள் அங்கீகரிக்கப்படாதவனாக இருக்கும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை வாழ்க்கையில் குறைவாரானால், அவனுடைய பிரசன்னம் குறையுமானால், தேவனுடைய பார்வையில் அவன் நல்லவனாய் தெரிவது இல்லை. இது ரெண்டாவது. மூன்றாவது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலும் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். ஆமென். இந்த வார்த்தையை நான் இப்படி எடுத்துக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் அவர் திரைச்சிலையை கிழிச்சதுனால, இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்தில் நடத்துறதுனால நம்ம டைரக்டாக எங்கே போயிடலான்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தைரியமாய் போகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தைரியமாக போகலாம், அப்பா சமூகத்துக்கு தைரியமாக போகலாம், அப்பாவோட பேசுறதுக்கு தைரியமாக போகலாம், ஜெபிக்கிறதுக்கு தைரியமாக போகலாம், தேவ சமூகத்துக்கு நம்ம தைரியமாக நிற்கலாம். யாருனால? பரிசுத்த ஆவியானவர்னால. ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் ஒரு மனுஷனிடத்தில் இல்லைன்னா, அவன் தைரியமாய், இந்த துணிகரன் வார்த்தை இருக்குல்ல, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? தைரியமா என் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன், என்னுடைய அப்பாவுடைய சமூகத்துக்கு போகிறேங்கிற அந்த துணிச்சல், அந்த தைரியத்தோடு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் ஒரு மனுஷன் மேல இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஒருவன் மேல இல்லைன்னா, அவனால தேவ சமூகத்தில் தைரியமா நிற்க முடியாது. நம்மை தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் நிப்பாட்டுவது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர். இயேசுவானவர் அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டாரு, திரைச்சிலையை கிழித்து இதுதான் பாதை, நீ இதன் வழியா என்ன பண்ணிடலாம், தேவனுடைய சமூகத்துக்கு போயிடலாம் சொல்லி பாதையை உண்டு பண்ணிட்டு இயேசு போயிட்டாரு. இப்ப அந்த பாதை வழியாய் நம்மை நடத்தி கொண்டு போவது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர், பிரசன்னத்தை அனுபவிக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர், அவரோடு கூட வாழ வைப்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லைன்னா அப்பா முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. ஆமென். நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். அப்ப என்னை குறைய 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 தேவ சமூகத்தில் தைரியமாய் நிற்கிற தைரியத்தை இழப்போம், தைரியம் வராது. யோசித்து பாருங்க, நீங்கள் ஆவியானவர் ஒரு தவறு பண்ணிட்டீங்க, ஒரு தவறு பண்ணியிருக்கிறீங்க, ஆவியானவர் இல்லைன்னா நீ எப்படி தேவ சமூகத்தை நிற்பீங்க தெரியுமா? குற்ற உணர்வோடு உங்களை நீங்களே அழிச்சிட்டு, அவ்வளோதான் என் வாழ்க்கை, நான் பாவம் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு, நான் சாக போகிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிருவார், ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துருவார், இந்த எண்ணத்தில் எத்த வாழ்வோம். ஆனால் ஆவியானவர் கூட இருந்தார்னா நம்ம கூட நின்று, சரி விழுந்துட்டல எலும்பு, இனி இப்படி போகாத, சரியா, அப்படி நம்மளை உணர்த்தி நம்ம உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்து நம்ம தேவனுக்கு முன்பாக அழகாக தைரியமாக நம்மளை நிப்பாட்ட வைப்பார். இல்லைன்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது.
இல்லைன்னா வேதம் வாசிக்க முடியாது, இல்லைன்னா தேவ சமூகத்தில் பாவியை என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, பாவத்தை பாராத சுத்த கண்ணல்ல. நம்ம முன்னாடி நிற்கும் போது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி எதுதான் தெரியும்னா பாவம் தான் தெரியும். முட்செடியில் அக்னியா தேவன் வந்தப்போ அந்த சமூகத்துக்கு போதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பாதரட்சையை கலட்டி போடு. ஏன்னா இந்த இடம் எப்படிப்பட்ட இடம், பரிசுத்த பூமி. சாதாரண முட்செடி இருக்கிற இடத்துல அவர் வந்த போது பரிசுத்த பூமியை மாறுச்சுன்னா, இன்னைக்கு நம்ம அவர் இருக்கிற இடம் தேவ சமூகம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் இல்லை? இன்னைக்கு நம்ம ஆலயம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும். ஐயோ இந்த ஆலயத்தை கெடுத்துட்டேனே, இந்த ஆலயத்தை கெடுத்து அவர் கெடுத்து போடுவேன்னு சொன்னார். ஐயோ இந்த வாயிலிருந்து பொய் சொல்லியாச்சே, ஐயோ இந்த வாயிலிருந்து நம்ம தவறு பேசிட்டோமே, புறங்குறிட்டோமே, இப்படி மற்றவங்களை கேலி பண்ணிட்டோமே, மற்றவங்களை குறை சொல்லிட்டோமே, இந்த ஆலயத்தை நம்ம கெடுத்துட்டோமே, பாவம் பண்ணிட்டோமே, குற்றம் பண்ணிட்டோமே. ஆவியானவர் இல்லைன்னா இது நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் இருந்தார்னா இதிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து அவருடைய பிள்ளையாய் தைரியமாக தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்போம். ஆவியானவர் இல்லைன்னா தைரியம் இல்லை, தைரியமாக நிற்க முடியாது. எப்படி இருப்போம் தெரியுமா? ஆதாம் மரித்து போனான்ல, எதில் மரித்து போனால்? ஆவியில். சாகவே சாவான்னு சொன்னார். மரித்து போன அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டான்? மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டான். அவருடைய சத்தத்தை கேட்டாலே பயம், ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சாலே பயம், தேவ பிரசன்னத்தை நினைச்சாலே பயம். ஆண்டவர் சமூகத்தில் எப்படி நிற்கிறது? ஆண்டவருக்கு முன்னாடி அவனால் நிற்கவே முடியல. ஆனால் இன்னைக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக இந்த வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு வச்சது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹோலி ஸ்பிரிட். இது மூணாவது காரியம். அப்போ என்ன குறைஞ்சிச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்க. ஆமென். ஆவியானவர் இவ்வளவு நாள் நம்ம ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு பார்த்தோம். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் குறைஞ்சா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், பிரசங்கி 5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எண்ணெய் குறைய குறைய அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையாய் மாறி போகும். ஏன்னா ஒரு மனுஷனத்தில் பரிசுத்தாவி வரும்போது அவன் வாயிலிருந்து ஆவியானவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை புறப்பட பண்ணுவார். நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரோடு கூட நீங்கள் செயல்படுறீங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஜீவனுள்ள வார்த்தை மட்டும் பேசுவீங்க. நான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலங்கிற பட்சத்தில் உங்கள் நாவிலிருந்து என்ன வார்த்தை தான் வரும்? மரணத்தின் வார்த்தைகள் தான் வரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையில் என்ன கிடையாது? மரணம் கிடையாது இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷனை உருவாக்கும் போது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை காற்று என்ன பண்ணார்? உள்ளே போனார். உள்ளே போன அடுத்த செகண்ட் மனுஷன் எப்படி மாறினான்னா ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அப்போ ஆவியானவர் வந்தாங்க என்ன மட்டும்தான்? ஜீவன் மட்டும்தான். இந்த வேத வசனங்களை நமக்கு யார் கொடுத்தா? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார்ல. வேதம் சொல்லுது, இந்த வார்த்தைகள் ஜீவனாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் ஜீவனும் ஆவியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தலையில் என்ன குறைய, நம்ம நாவில் ஜீவன் பேசுறது குறையும். நம்ம தலையில் அபிஷேகம் குறைய, பரிசுத்தாவினுடைய ஆளுகை குறைய குறைய எது கூடும்னா நெகட்டிவான வார்த்தை, சந்தேகமுள்ள வார்த்தைகள், அவிசுவாசமுள்ள வார்த்தைகள், இன்னும் சொல்ல போனால் நமக்கு தேவையில்லாத எல்லா வார்த்தையும் நாவிலிருந்து வெளியே வரும். ஆமென். வசனம் சொல்லுது, அப்படி வந்துச்சுன்னா அது தேவனை கோபப்படுத்துமா. அப்படி கோபப்படுத்துச்சுன்னா உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் என்ன பண்ணுவாராம்? அழிப்பாரு. அதெல்லாம் எப்படி மாறிடும்? ஆவியா போயிடும், மாயையா போயிடும். அப்போ பிரயாசம் எல்லாம், நீ படுகிற உன் உழைப்பு எல்லாம் அநேக நேரங்களில் ஆவியா மாறுறதுக்கு என்ன காரணம்னா உன் மேல ஆவியானவர் இல்லை. அதனால நீ என்ன பேசிட்டு இருக்கிற? பேசக்கூடாத வார்த்தைகளை பேச 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 அவ எல்லாம் ஆவியா மாறிட்டு இருக்கு.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, உங்கள் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை ஸ்டாப் பண்ணுகிறது வேற யாரும் இல்லை, நம்முடைய வார்த்தைகள் தான். எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க அது வராதுன்னு சொல்லி. ஆனால் அது வரணும். அது ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம், அது ரொம்ப முக்கியமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் சூழ்நிலையை பார்த்துட்டு, அந்த கொடுக்க வேண்டிய மனிதர்களை பார்த்துட்டு, அவெல்லாம் முரட்டு மனுஷன், தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் பிரதர், அவங்ககிட்டலாம் வாங்கவே முடியாது, அது வராது பிரதர், அது கிடைக்காது பிரதர், பிரயாசப்பட்டுட்டேன் பிரதர், அதெல்லாம் அழிஞ்சு போச்சு பிரதர், அதெல்லாம் புதைக்கப்பட்டுடுச்சு பிரதர், அதெல்லாம் குப்பையாக போச்சு பிரதர், என் பிரயாசமெல்லாம் மண்ணா போச்சு பிரதர். இப்படி சொல்ல 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 அது என்னவே மாறிட்டு இருக்கோம், மண்ணாவே மாறிட்டு இருக்கோம், ஆவியாவே மாறிட்டு இருக்கோம். நீங்கள் எப்பெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறீங்களோ அப்பெல்லாம் அது என்னவா மாறுதுன்னு அர்த்தம், ஆவியாக மாறுதுன்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் நிறைய காரியத்தை குற்றுயிராக போட்டிருக்கீங்க. எப்படி போட்டிருக்கீங்க? குத்துயிராக போட்டிருக்கீங்க. இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது என்பது கல்லறிவதற்கு சமம். தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது என்பது கல்லறிவதற்கு சமம். என்ன கல்லறிகிறது? இந்த எரிகோலேருந்து ஒரு மனுஷன் எங்கே வந்தான்? எருசலேம்லேருந்து ஒரு மனுஷன் எங்கே வந்தான்? எரியோவுக்கு போகிறான் இல்லையா? போகிற வழியில் கல்லர் ககையில் என்ன பண்ணிட்டான்? அகப்பட்ட அவனை வசனம் சொல்லுது, அவனை அடித்து, கல்லால் அடித்து அவனை என்ன பண்ணிட்டாங்க? குத்துயிரை மாற்றிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் உங்கள் தரிசனத்தை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எப்படி போட்டிருக்கீங்க தெரியுமா? குத்துயிராக போட்டிருக்கீங்க. பேசி பேசியே அதை கல்லால் என்ன பண்ணியாச்சு? அடிச்சாச்சு. ஆசீர்வாதம் பயங்கர வழியில் கிடக்கு. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமெல்லாம் குத்துயிராக கிடக்கு. இப்போ அந்த குத்துயிரெல்லாம் நீங்கள் மாற்றி அது எப்படி எழும்பி வரும்னு நினைக்கிறீங்க? குத்துயிராக மாற்றி போட்டுவிட்டு, அடித்து போட்டுவிட்டு அது வரணும்னா எப்படி வரும்? ஒருக்கா சொல்கிறது அந்த ஆசீர்வாதம் வரும் பிரதர், அடுத்த செகண்டே சொல்கிறது அது எப்படி வரும்? மறுபடியும் கல் அடிக்கிறது. அது எலும்பலான்னு நினைக்கும் போது மறுபடியும் என்ன பண்ணிடுறது? டமார்னு குறிபாத்து கோழியாத்து அடிச்சது மாதிரி அடிச்சிடுறது. அப்புறம் எப்படி அது எழும்பும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்னன்னா, நம்முடைய வார்த்தைகள் தான். நம்முடைய வார்த்தை கல்லால் அடித்து அதை உட்கார வச்சுட்டோம், அதை காயப்படுத்திட்டோம், அதை குற்றுயிரை போட்டிருக்கோம். அது சில நேரங்களில் விசுவாசம் வந்து அப்படியே காயமெல்லாம் ஆறி நல்லா எலும்புச்சுன்னா அடுத்த 2 நாளில் மறுபடியும் அடி. உடனே பழைய ஆண்டவர் மேலே போடுறது, நான் விசுவாசிக்க தான் செஞ்சேன், ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. விசுவாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? அதை யோசிக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது? ஏன் என் வாழ்க்கையில் நெகட்டிவான வார்த்தைகள் வருது அப்படின்னா, என் தலையில் எண்ணெய் இல்லை. ஏன் தெளிவாக அதை சொல்கிறேன்? ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா, ஆவியானவர் இந்த வேதத்தால் தான் நிறைஞ்சிருக்கிறார். அவரிடத்துல தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதுவும் கிடையாது. சத்தியத்தை தவிர வேற எதுவும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கிடையாது. சகல சத்தியமும் அவர் வச்சிருக்கிறார், சகல வார்த்தையும் அவர் வச்சிருக்கிறார். அவை எல்லாமே ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமா இருக்கு. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பக்கம் போனாலும் அது வெட்டும், எந்த பக்கம் போனாலும் அது செயல்படும். அது அணுக்கள், ஊனு, எலும்பு எதையும் பார்க்காது, எல்லாவற்றுக்குள்ளேயும் ஊடுருவோம். ஆனால் அப்படி ஆவியானவர் பேசுகிறவரை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்மளா பேசி 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 கெடுத்துட்டு இருக்கிறோம். ஆமென். நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காலையில் ஆவியானவர் சொல்லுங்கள், ஆவியானவரே என்னை நிரப்புங்க, நான் இனி என் வாயிலிருந்து மரணத்தின் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எனக்கு நீங்கள் பேசணும். ஜீவனுள்ள வார்த்தை தான் என் நாவிலிருந்து புறப்படும். அப்போ என்னை குறைய குறைய ஜீவனுள்ள வார்த்தைகள் குறையும். ஜீவனுள்ள வார்த்தைகள் குறைஞ்சிச்சுன்னா தேவையற்ற வார்த்தைகள் அதிகமாகும். அது அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் அது ஆவியாக மாற்றிவிடும். கவனமாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது மணி 6. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் டைமையே நான் பார்க்கல.
ஓகே, சரி, நான் இதோட முடிச்சிடறேன். நான் சில சொல்கிற மட்டும் சரி நீங்கள் எழுதிக்கோங்க, சரியா? சாரி, நான் டைமே பார்க்காம ஓடிடுச்சு பாருங்கள். ஓகே, சில காரியங்கள் சொல்கிறேன். அடுத்தது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை சொல்லிட்டேன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் மாயையாய் மாறிவிடும். எழுதிக்கோங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் மாயையாய் மாறிவிடும். அடுத்தது, இது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்குது. 8ஆம் அதிகாரம் 12:13 இருக்குது. அடுத்தது, தன்னை உண்டாக்கினவரை மறக்க செய்யும் மாயை. நீங்கள் உங்கள் தலைமையில் என்ன இல்லைன்னா நீங்கள் தேவனை மறந்து போவீங்கன்னு அர்த்தம். தன்னை உண்டாக்கினவரை மறக்க செய்யும். அடுத்தது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்யாது. தன்னை உண்டாக்கினவரை மறக்க செய்யும் வசனம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29. பிரசங்கி 7:29. பிரசங்கி 7:29. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த அனுபவம் பிரசங்கி 12:10. பிரசங்கி 12:10. அடுத்தது, தேவன் எனக்காக கிரியை செய்கிறார் என்கிற அறிவை கெடுத்து போடும். தேவன் எனக்காக கிரியை செய்கிறார் என்கிற அறிவு என்ன செஞ்சோம்னா மாயா மாறிடும். இது பிரசங்கி 3:11. ஆமென். கடைசியாக, சிருஷ்டிகரை நினையாத வாழ்க்கை. அதுதான் நம்ம 6ல் சொன்னோம்ல, தன்னை உண்டாக்கினவரை மறத்தல். அதில் இந்த ரெஃபரன்ஸ் எழுதிக்கோங்க, பிரசங்கி 12:1. ஆமென். பிரசங்கி 12:1. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவின் பிரசன்னம் நம்ம தலையிலிருந்து குறையாமல் பார்த்து கொள்ளுங்க. ஹெட் இல்லை, இதான் தலை, இதான் முக்கியம். தலையிலிருந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? இட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். மொத நம்ம மேலே அதுதான் இருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆவியானவர் இந்த சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவாராக. என் தலையில் என்ன குறையக்கூடாது ஆண்டவரே. என்ன குறைஞ்சிச்சுன்னா நான் தேவனை விட்டு விலகிறேன். என்ன குறைஞ்சிச்சுன்னா என் வாயிலேருந்து பேசக்கூடாத வார்த்தைகளை நான் பேசுகிறேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரை. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆவியானவரை மறந்த நாட்களுக்கு என்னை மன்னியும். நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்த நாட்களுக்காக என்னை மன்னியும். ஓ ராபா லாகா தரா மாலா ஷட்டா ராகா டலா ராதா ரிமாரா ஹன்டலா ரகதலமா ஷகல ரியாக்க ரத ரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் அபிஷேகம், உங்கள் பிரசன்னம், உங்கள் ஆளுகை குறையாமல் காத்துக்கொள்ள அதில் ஒவ்வொரு நாளும் நிரம்ப 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 உதவி செய்யுங்க. உங்கள் பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரம்ப உதவி செய்யுங்க. ரிமாரா ஹன்டலா ரகதலமா ஷகரதி யாக்கலபா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்குள்ள நிரம்பணும். ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் எதையும் மாயையாக மாற விடாமல் உதவி செய்கிறவர். எதையும் ஆவியாக அவர் விடுவதில்லை. எதையும் ஆவியாக மாறுவது அவர் விரும்புவது இல்லை. ஓ, என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எதெல்லாம் மாயையாய் மாறி போனதோ அத்தனையும் மறுபடியும் திரும்ப உயிர்ப்பிக்க அவரால் முடியும். நம்முடைய சுகம் மாயா இருக்குன்னா அதை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். என் பொருளாதாரம் மாயா இருக்குன்னா அதை உயிர்ப்பிக்க ஆவியானவரால் முடியும். இந்த காலை வேளையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்ம தலையில் அபிஷேகம். அது ஆரோனுடைய தலையில் ஊற்றப்பட்ட அவனுடைய பாதம் வரைக்கும் வடிந்த அந்த எண்ணெய் குறித்து வேதம் சொல்லுது. அந்த எண்ணெய் எங்கே இருக்குதோ, அந்த தைலம் எங்கே ஊற்றப்பட்டிருக்கோ, அங்கே ஜீவனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் இருக்கும். அங்க ஆசீர்வாதமும் ஜீவனும் என்றென்றைக்கும் இருக்கும். அவன் வாழ்நாளெல்லாம் தொடரும். தாவீது சொல்றான், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். முடியும் போது சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்க அபிஷேகம் இருக்குதோ, எங்க ஆவியானவருடைய ஆளுகை இருக்குதோ, அங்க ஜீவனும் சமாதானமும் தொடரும். ஜீவனும் சமாதானமும் என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் தொடரும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை பெற்று ஆவியானவருக்குள் நிரம்புகிற அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வருவீராக. இந்த காலை வேளை வந்து ஒவ்வொருவரும் கரங்களை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட பேசினதற்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.